ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈலோடைய. ஸோ இது பண்ணால் நம்ம ஆர்க் சர்வைவல் எவால்டோட எபிசோடு 5 தாங்க. ஸோ எபிசோட் 6 இருக்க வேண்டியது, பட் ஆனால் ஒரு எபிசோடு வந்து என்னமோ. ஸோ இருங்க சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் சில விஷயங்கள்லாம் பண்ணேன். ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுறது, ஃபோர்ஜ் செஞ்சு வைக்கிறது, ஸ்மித்தி செஞ்சு வைக்கிறது, டில்லோப்போ பிடிச்சேன் கைஸ். அப்புறம் வந்து முக்கியமாக இச்சியோசாரஸ், இது ரெண்டையும் பிடிச்சேன் கைஸ். ஏன்னா இது ரெண்டையும் பிடிக்க வந்து நம்மளுக்கு பர்ஷூட்டில் இருந்துச்சு. ஸோ அதை செஞ்சேன், பட் நான் அது வீடியோ எடுத்தேன். அது வந்து என்னன்னு தெரியல, என் ஸ்டோரேஜ்லேருந்து போயிடுச்சு. ஸோ அதனால் அது வந்து இப்போ எனக்கு கிடைக்கல, பேக்கப் இல்லை. ஸோ இது வந்து எபிசோட் 5 தாங்க. ஸோ இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்த மாதிரி எப்போதும் போலே பர்ஷூட் தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லிட்டில் பியோமியான்னு இருக்கா, இதாங்க கைஸ். ஸோ வுட்டில் வந்து நம்ம தேட்சில் பண்ணோமா அதே மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பொருள்லாம் செஞ்சு வச்சுட்டேன் கைஸ். சும்மா அதை இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணி இது மட்டும். ஐயோ இந்த டூடு ஒன்று. ஸோ ப்ளேஸ் பண்ணி அந்த பர்ஷூட்டை முதல்ல முடிச்சிடலாம் கைஸ். ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. டோரு டோர் இது, அப்புறம் டோரு. ஓகே, இப்போ வந்து வால் செய்யணும் கைஸ். ஸோ வால் எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பில்ட் தான் பண்ணணும். ஸோ அப்புறம் ஒன்று நம்மளோட ஃபஸ்ட்டு கேவுக்கு போகிற பர்ஷூட் வந்துச்சு கைஸ். ஸோ சவுத் கேவ்னு அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், பட் ஆனால் இப்போ நம்ம அவ்வளோ சீக்கிரம் போகிற ஐடியாவில் இல்லை இப்போதைக்கு. ஸோ இருங்க, இப்போ கடைசியாக ரூஃப் மட்டும் போட்டுருவோம். இருங்க, வாடா. ஓகே ஓகே, அவ்வளோதான், கோ இன்சைட். இந்த பர்ஷூட் முடிஞ்சு கைஸ். அட பாவிலாம், லெவலப்பியால் 2 நியூ பர்ஷூட் நவ் அவைலபிளா. ஐ கேஸ் டோன்ட் சீயா அப்படின்னா 3 லிட்டில் பியோமியா. அட பாவிலா. சரிங்க கைஸ், இப்போ வந்து தேவையில்லை நம்மளுக்கு, இதெல்லாம் உடச்சிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க கைஸ், மொத்தம் அடிச்சாச்சா. ஐய அதுக்கானதெல்லாம் வரவே இல்லையே. ஒன்று உடச்சிருக்கலாமா? சரி போங்க கைஸ், விட்டுறோம். இப்போ என்ன அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம் வாங்க. 55 16. ஸோ ஓகே கைஸ், இந்த ஒரு லெவல் ஏறினா நல்லாயிருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா இல்லை போய் இதெல்லாம் செஞ்சு வைப்போம். நெக்ஸ்ட்டு இது என்ன பர்ஷூட்டு, இது என்னன்னு பார்ப்பாருங்க. கிராஃப்ட் அண்டு அட பாவிலா. இருங்க, அந்த ராஃப்ட்டு நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். பில்டு ராஃப்ட் ஃபர்னிச்சரா, மேக்லர் ரோப்லேனா வாட் லைஸ் பாஸ்ட் ஆஃப் ஹாரிசான் டிரைவ் யூ ராஃப்ட் அண்ட் ஜேர்னி டு எட்ஜ் ஆஃப் தி சூப்பர் என்னமோ எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டுங்கிறாங்களே. ஸோ இப்போ எங்கிட்டு போகணும்? இப்போ எங்கே கைஸ் போக சொல்கிறாங்க நம்மளை? எட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட்னால் நம்மளுக்கு டெஸ்டினேஷனும் காட்டல. ஸோ இது என்னன்னே தெரில, ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது. ஏதோ எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு போகணும் இந்த ராஃப்ட் வச்சு, அது தெரியுது. பட் ஆனால் அது எங்கே போகணும் என்னன்னு தெரியல. சொன்ன இந்த ஃபஸ்ட்டு வேலைக்காகாது. வேறு என்ன டீம் ஈகோஸ்னு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோமா கைஸ்? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, பர்ஷூட் ஸ்டார்டர் டீம் ஈகோஸ் த கீ ஆஃப் தி 5 ரேக்ராட்ஸ் அண்ட் பிளேஸ் இன் எ ஹாட் பார். ஓகே, ஸோ 5 ரேக்ராட் எடுத்து வைக்க சொல்லுது. இருங்க, தண்ணியை குடிச்சிட்டு நம்ம மாஸ்கோ சாப்ஸ் எவன்ட்டையாவது இருக்கும் கண்டிப்பாக. 5 இருக்குமான்னு தெரியல, ஆனால் இருக்கும் கண்டிப்பாக. அந்த பார்த்தீங்களா, இவன் ஒன்று வச்சுருக்கேன். வேறு மிச்சம் 2 பேர் இருக்கானுங்களே. ஆமாங்க, ஆஃப்லைனில் வந்து அது வந்து வீடியோ எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ டெலீட் ஆச்சுன்னு இல்லை, அதில் எடுத்து நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 2 இதுவும் பிடிச்சேன் கைஸ், மாஸ்கோ சாப்ஸு
நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படும் சொல்லி. ஸோ அந்த இங்கே ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவன் நம்மால் தான். ஸோ இன்னொருத்தர் வந்து இவனை மாதிரியே இருப்பாங்க. ஐயே இல்லை, இவன்கிட்ட ராக்கரட்டே இல்லை. சரி ஓகே, இவனை அப்படி விட்டுருவோம். ஸோ இப்போ 5 ராக்கரட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ எங்கே போய் பிடிக்கணுன்னு வேறு தெரியலையே கைஸ். ஐயோ மண்டை கைது, இது பேசாமல் செய்யாமல் இருக்கலாமா இந்த பர்ஷூட்டு? எதுலையோட வச்சேன், அந்த இதில் அந்த 60 ஏற்கனவே 5 வச்சுருக்கேன். அப்படின்னா மொத்தம் 6. எங்கே வைக்கலாண்ணா? இதை எடுத்துகிட்டு இதை வச்சுக்கோங்க. இங்கே ஃபைண்ட் அண்டு டேம் ஈக்குஸா? எங்கே ரைஸ் போய் ஈக்குஸ் கண்டுபிடிப்பேன்? தென் ட்ரைஸ் பக் ஆஃப். இது என்ன சொல்லுது? சவுத்தா? ஸ்னீக் அப் on a equus and mount when tries to back. உங்களில் இந்த ஸ்மூத் பாமை கேட்குதோ? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. இருங்க அதையும் எடுத்து இதில் வைப்போம். இல்லை இது என்னன்னு தெரில. ஐயோ இதுவுமே என்னன்னு தெரியலையே. எஸ் அநேகமாக இல்லை, இப்போதைக்கு செய்ய வேணாம் நினைக்கிறேன் இந்த டிஎம்இ குக்ஸுங்கிற பர்ஷூட்லாம். ஸோ அப்புறமாட்டி பார்த்து பண்ணலாம். சொல்லுங்க, இதை இங்கேயே வச்சுட்டு நம்ம வந்து இந்த எபிசோட் வந்து ஏதாவது கிரெயின் அடிச்சு லெவலப் பண்ண பார்ப்போம். இருங்க, லெவலப் ஆகணும். ஸோ ஓகே கைஸ், இருங்க நான் வந்து எதாவது லூட் அடித்து லெவலப் பார்க்குறேன், வெயிட் பண்ணாங்க. இன்னும் ஏதாவது அனிமல்ஸை கீல் பண்ணும். அப்போல்லாம் சீக்கிரம் லெவலப் அந்த மாட்டிட்டேன். எடுத்தோடனே மாட்டுறேன் பாருங்க, நம்மளுக்கு பார்த்தேன் மேல் தானே. இருங்க இவனை கீல் பண்ணிடுவான். இப்போன்னு பார்த்தேன் இவனுக்கு பசிக்கலாம் செய்யும். இவனுக்கு இதை போட்டு அதான் செத்துட்டேன். பரவாயில்லையே, சிம்பிள் வேலை முடிஞ்சு நம்மளுக்கு. இருங்க இந்த 2 ஸ்பியருமே எடுத்துக்கணும். ஹைடெல்லாம் எடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஏறி இருக்குது? கிட்டத்தட்ட வந்துடுச்சு கைஸ், இன்னும் கொஞ்சம் தான். இன்னொரு பேராசாரி அவனையாக கில் பண்ணால் வந்துடும். ஸோ இருங்க நான் கில் பண்ணிட்டு வரேன், லெவலப் பண்ண வரேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ நான் வந்து 2 பேராசார் ஒரு ஷார்க்கெல்லாம் கில் பண்ணி ஒரு வழியாக லெவலப் ஏற்றிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதில் ஒன்று இருங்க. ஸோ 2 விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு நான் அன்லாக் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ எனக்கு அது தேவைப்படுது. ஒன்று இந்த கிராஸ்போ, இன்னொன்று கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ட்ரைக் சேடில் அந்த இருக்கு பாருங்க. இதாங்க கைஸ் இப்போதைக்கு நமக்கான. ஓகே, அன்லாக் பண்ணியாச்சா? அதனால் இப்போதைக்கு போய்ட்டு ஹண்ட்டு ரேட்டர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு பர்ஷூட் வந்திருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஐயோ ஸ்பைக்கு கேட்குதே, நம்மள்ட்ட இல்லை. ஓகே, அடுத்த லெவல் ஏறிச்சுன்னா அப்போ பார்ப்போம். ஸோ இருங்க. ஸோ இப்போ வந்து ஓகே இவ்வளோ போட்டுச்சு. ஓகே போட்டோம். அப்புறமாட்டி நம்ம வந்து என்னென்ன ரேஞ்சில் போய்ட்டு கிராஸ் பவுன் செய்யணும் கைஸ். ஸோ அப்புறமாட்டி அவ்வளோதான். ட்ரைக் சேடில் வேறு செய்யணும். இவங்களே இன்வென்ட்ரியில் போய்ட்டு ஓகே இது எடுத்தாச்சா? பாதி நம்மளே எடுத்துடலாம், எதுக்கு தேவையில்லாம அவ்வளோ. ஓகே, ஸோ இனி பார்த்திங்கன்னா இந்த பவு நம்மளுக்கு தேவைப்படாது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம இந்த கிராஸ் பவு வச்சிடலாம் கைஸ். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பவ்வை போட்டுடலாம். நான் ட்ரைக்கோட சேடில் ஒன்று தேவை செய்யணும். ஹைடு ஃபைபரு. ஐயா ஹைட் இல்லையே, பத்தில் சுத்தம்டா. ஸோ ஃபைபர் கொஞ்சோண்டு. ஓகே, ஸோ இருங்களே ஹைட் இல்லை கொஞ்சம் கிடக்கும்னு நினைக்கிறேன். அந்த இருக்குது. ஓகே, இது இப்போதைக்கு எடுத்துப்போம். அப்புறமாட்டி ஏதாவது அனிமலை கில் பண்ணி ஹைடை கொண்டு போட்டுருவீங்கண்ணா. ஆய்
ஓகே ஸோ வுட்டெல்லாம் இருக்கா ஏன்னா இந்த லார்ஜ் சைஸ். ஸோ அடுத்த எபிசோடில் பேச நம்ம வந்து ட்ரைக்கு பிடிப்போம் கைஸ். ஸோ இந்த எபிசோடில் பிடிக்க முடியாது. ஓகே ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு சில வேலை இருக்குது இருங்க கைஸ். கொஞ்சோண்டு உட்டு எடுத்து கொண்டு போய் மீட்டை வேறு குக் பண்ண போடணும். அதே போதும். வேறு ஸோ ஃபைபர் அப்புறம் தேச்சு இதெல்லாம் வச்சிடலாம். போ இங்கே நம்மள்கிட்ட எவ்வளோ ஃப்ளிண்ட் இருக்குது இப்போ 56. கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஆரோ செஞ்சு வச்சுருவோம் கைஸ். ஸோ இதுக்கு என்ன வேணும், தேச்சும் ஃபைபருமா, அது நம்மள்கிட்ட ஏராளமாக இருக்குது. ஓகே எப்படியும் நிறைய செய்யணும், ஒரு 100 கிட்ட செய்யணும் கைஸ். ஸோ இந்த எபிசோடு அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பர்சன் வந்து முடிச்சிருக்கோம். ஆமாம் அவ்வளோதாங்க கைஸ், வேறு எதுவும் இல்லை. முடிஞ்சா நான் தட்டிக்கிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், ஸோ நம்மள்கிட்ட ஒரு 50 ஆரோ இருக்கட்டும். இருங்க, நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்தால் அப்படியே போட்டு போயிடலாம். ஸோ கைஸ் இதோட வீடியோ அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் கண்டென்ட் இப்போதைக்கு இல்லை. ஸோ அடுத்த எபிசோட் வந்து பார்ப்போங்க. ஸோ அடுத்த எபிசோட் வந்து இன்னும் சில இதெல்லாம் பர்ஷூட்லாம் முடித்து சில வேலைலாம் செய்வோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ டாட்டா பை பை, see you.